வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பொதுவாக நம்ம பள்ளிவாசலுக்கு நம்ம தொழுக வர்றோம். அவ்வாறு தொழ வரக்கூடிய அந்த காலகட்டங்களில் நிறைய இஸ்லாமிய சகோதரர்களை கடந்து தான் வருவோம். அதில் நிறைய நபர்கள் தொழாத நபர்கள் கூட இருக்கலாம். வரக்கூடிய அந்த வழியிலேயே தாம் பெற்ற இன்பத்தை அவர்களும் பெறணுங்கிற அந்த நல்ல நோக்கத்தில் அவர்களை வாங்கப்பா தொழுக வாங்கன்னு சொல்லி நம்ம அழைக்கிறது மாபெரும் ஒரு வணக்க வழிபாடு என்று நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. சரி, அவ்வாறு நம்ம கூப்பிட்டு அந்த நபர் வந்துட்டாருன்னு சொன்னால், அவ்வாறு வந்து அவர் தொழுதாருன்னு சொன்னால் அந்த தொழுகைக்குண்டான கூலியும் அழைச்ச நபர்களுக்கு கிடைக்கும். அந்த தொழுத நபருக்கு அவருடைய கூலியிலிருந்து எந்த விதமான குறைவும் ஏற்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த போதனையத்தை சஹாபாக்களுக்கு மத்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தோம்ப எந்த அளவுக்கான சொன்ன மஸ்ஜித் நபவி நிரம்ப ஆரம்பித்தது. மக்களெல்லாம் எப்போ இறைவனின் பக்கம் முன்னோக்க ஆரம்பிக்கிறார்களோ அப்பொழுது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மக்களின் பக்கம் முன்னோக்க ஆரம்பிக்கிறான். அல்லாஹ் மக்களின் பக்கம் நம்மளின் பக்கம் முன்னோக்க ஆரம்பித்து விட்டா என்று சொன்னால் நம்மளுக்கு உண்டான கவலைகள் என்ன, பிரச்சனைகள் என்ன, சிரமங்கள் என்ன, எதுவுமே இல்லை. நாம் இறைவனின் பக்கம் முன்னோக்குறதுக்கு உண்டான வழி என்ன? நபி தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. மன் தஆ இலா ஹுதன், யார் ஒரு நேர்வழியின் பக்கம் அழைக்கிறாரோ அவருக்கு கான லஹு அஜ்ருன், அவருக்கு அந்த கூலி உண்டு. மிஸ்லமா உஜூரி மன் தபியாஹு, யார் அந்த நேர்வழியை பின்பற்றி வந்து அந்த நேர்வழியை தொடர்ந்து செய்கிறாரோ அதற்குண்டான கூலியும் நேர்வழியின் பக்கம் அழைத்த நபர்களுக்கு உண்டு. லா என்குசுமின் உஜூரிஹிம் ஷையா, அதுக்காண்டி பின்பற்று நபர்கள் செய்த அந்த செயலுக்குண்டான கூலியில் ஏதாவது குறைக்கப்படுமா என்று சொன்னால் எதுவும் குறைக்கப்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நன்மைகள் உண்டு. யார் ஒரு நபர் வழிகேடின் பக்கம் அழைக்கிறாரோ, சும்மா வெளியில் நிற்போம், வாங்க டீ குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட அழைப்போம். வாங்க சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலை, அப்புறம் தொழுதுக்கெல்லாம் சொல்லிட்டு நம்ம அழைப்போம். அந்த தொழுகையை விட்டுட்டு ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுங்கிறதே ஒரு வழிகேடு தான். இப்படிப்பட்ட அழைக்கக்கூடிய அந்த நபருக்கு அவருக்கு பாவத்தினுடைய கூலி உண்டு. அதை பின்தொடர்ந்து வரக்கூடிய அந்த நபர்களுக்கும் அந்த நபரினுடைய பாவத்தினுடைய கூலி இவருக்கு உண்டு. அதைக்கான பின்தொடர்ந்து போனவங்களுக்கு எந்த விதமான பாவம் கிடையாதுன்னா அந்த பாவத்திலேருந்து எந்த குறைவும் ஏற்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆக ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் ரொம்ப யோசித்து சொல்லணும். வாங்க சொல்லக்கூடிய நேரத்தை மற்றொன்றின் பக்கம் அழைப்பது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம்.